எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இது தமிழ்நாட்டு அப்பாக்களுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தாங்க சோசியல் மீடியாவில். அது பார்த்துல இருந்து ஏன் இவர் இப்படிலாம் காமெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தோணுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன பேசுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் கட்சிக்கு தலைவரானதுனால கட்சியில் உள்ளவங்களே என்ன தலைவர்னு கூப்பிட்றாங்க. நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரானதுனால தமிழ்நாட்டு மக்களே என்ன முதல்வர்னு கூப்பிட்றாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வருங்கால தலைமுறையினர் எல்லாருமே என்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்போன்னு அன்போடு அழைக்கிறத பார்க்கும்போது நான் இன்னுமே பொறுப்பு மிகுதனா உணர்கிறேன், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ட்டு. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சிகரமாக பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதான் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல யார் உங்களை அப்பான்னு கூப்பிட்றாங்க எனக்கு தெரியல. ஓகேவா, சரி, உங்களுக்கு எப்படி அப்பான்னு எல்லாரும் உங்களை கூப்பிடணும், ஒரு நேரட்டிவ் செட் பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு ஆசை இருந்துச்சா கூட அது தவறு கிடையாது. சரியா, அதெல்லாம் தவறு சொல்ல மாட்டேன். ஆனால் அப்படி நீங்கள் ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும் போது ரெடி பண்ணி வெளியிடுறதை விடையும் நீங்கள் உண்மையிலேயே அந்த மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து செயலில் நீங்கள் காட்டுறீங்க, செயல்படுத்துறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மக்கள் உங்களுக்கு அன்போட கூப்பிடுவாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா டெய்லி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு குற்றங்கள். அதாவது பெண் பிள்ளைகளுக்கு எதிராக டெய்லி, அதாவது இடையில தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்திட்டத்தை அமல்படுத்தினீங்க. அதாவது பெண்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணி போனால் 5 வருட சிறை தண்டனை, தொடர்ந்து அதை பண்ணால் 7 வருட கடுங்கால சிறை தண்டனை அப்படி சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதுக்கப்புறம் குற்றங்கள் நடைபெறுதுன்னா அப்போ நீங்கள் சட்டத்தை போடுறது மட்டும் தான் நீங்கள் குறியா இருக்கீங்களா, அதை அமல்படுத்துறது இல்லையா? ஏன் சட்டங்கள் கடுமையாக்கப்படலை? ஏன் திரும்பியாக தவறு நடக்குது? ஏன்னா கள்ளக்குறிச்சியில் எவ்வளோக்குள்ள அந்த கள்ளச்சாராயத்தால மரணங்கள் எவ்வளோ குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனாதையாக நின்றுச்சு, எவ்வளோக்குள்ள நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சாராயத்தை வந்து விற்பனை பண்ணுறாங்க, அவங்க வந்து கைது பண்ணுறாங்க, அதில் எதிர்த்து போடுற இளைஞர்களை வந்து படுகொலை பண்ணுறாங்க, அவங்க வந்து ஜாமீனில் வெளியில் வந்து. ஸோ அப்போ எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஸோ இன்னைக்கெல்லாம் அந்த இளைஞர்கள் வந்து அவ்வளோக்குள்ள வந்து பேட்டி கொடுக்குறாங்க வீடியோவில். ஸோ அப்படியே டெய்லி அப்போ உங்கள் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, அதை வந்து நீங்கள் அமல்படுத்துகிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. சட்டம் அதாவது காவல்துறை உங்களுக்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு. ஸோ அவ்வளோக்குள்ள இருந்தும் நீங்கள் அதை ஏன் செயல்படுத்த முடியல, உங்களால் அதை ஏன் பண்ண முடியல? அதாவது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் தவறான பாதைக்கு போகாதீங்க, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு நீங்கள் மக்களுக்கு அடிமையாகாதீங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதை சொல்கிறத விடையும் அதாவது மற்றவங்க சொல்லலாம், வெளியில் இருக்கிறவங்க சொல்லலாம், ஆனால் நீங்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுட்டு இருக்கீங்க. ஏன் உங்களால் தடுக்க முடியாதா? இவ்வளோக்குள்ள விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த இந்த உலகத்தில் ஒரு சட்டத்தை போட்டு அதை அமல்படுத்த முடியாதா? அதாவது இங்கே போதைப் பொருள் விற்பனைக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஒரு போதைப் பொருளும் உள்ள வரக்கூடாது, அதை என்னால் பண்ண முடியும்னு செஞ்சு காட்ட வேண்டியதானே? ஏன் அதை செய்ய முடியாதா? ஒரு கையத்தில் நிப்பாட்ட முடியுமா நீங்கள் நினைச்சா? போதைப் பொருள் உள்ள வரணும். ஏன் மது விற்பனை நீங்கள் வந்து அப்பாவா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, நீங்கள் இங்கே இருக்கிற மது கடைகளை மூடினாலே இங்கே பாதி பிரச்சனை இருக்காது. நிறைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை குடும்பங்களில் தான் பாதி பிரச்சனை இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா தகப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு குடிகாரனா இருப்பான், கணவன் பார்த்தீங்கன்னா குடிகாரனா இருப்பான். அதனால பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமை நிலையில கஷ்டப்பட்டு சீரழிஞ்சு நிற்குது. சரியா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அந்தஸ்துக்கு நான் வரணும் உங்களுக்கு ஆசை இருக்குல்ல, உண்மையிலே அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுக்கடையில் மூட வேண்டியதானே, போதைப் பொருளை அடியோட ஒழிக்க வேண்டியதானே, அந்த மாதிரி விஷயங்களை பெண் பிள்ளைகளுக்கு இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதானே. அதெல்லாம் பண்ணீங்கன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களை தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களே இந்த அப்பாங்கிற ஸ்தானத்தில் கொண்டாடுவாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் செயல்படுத்துகிற இடத்துல நீங்கள் இருந்துக்கிட்டு ஒரு வீடியோ மட்டும் ஒரு நேரட்டிவாக செட் பண்ணி அப்பா என்ன அழைக்கிறாங்க நீங்களா அதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அதோட உள்ளத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அம்மா அப்படின்னு ஒரு அடைப்பேரை உருவாக்கிட்டு போனாங்க. ஸோ அதனால இப்போ உங்களுக்கு ஒன்று தேவைப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாதுரை அவர்கள் அண்ணான்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாங்கிற ஒரு ரிலேட்டிவ் செட் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தா தெரியல, நீங்கள் அதை ஆசைப்படுறீங்க. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் இப்போ அரசியலில் வந்துட்டார். அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் பொறுத்த வரைக்கும் தளபதினா எல்லாருக்கும் தெரியும். அதாவது அரசியலில் உங்களை கூட சேர்ந்தவங்க கட்சியை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அந்த காலத்தில் உங்களுக்கு தளபதி கூப்பிட்டு இருந்தாங்க. உங்கள் கட்சி வட்டத்தில் உள்ளவங்க மட்டும், பெருதளவில் வேற யாருக்கும் உங்களுக்கு தெரியாது. தளபதினா தளபதி விஜயில் மட்டும் எல்லாருமே குறிப்பிடுவாங்க. ஸோ இப்போ அப்படிப்பட்ட தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சியில் ஒரு மாபெரும் அரசியல் தலைவராக உருவெடுத்துட்டு இருக்காரா? ஸோ அவர் எல்லாருமே தளபதி, ஏன்னா தமிழை வெற்றிக்கிறதுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அப்படிதான் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ தளபதி அப்படின்னு அவர் தான் எல்லாம் சொல்றதுனால உங்களுக்கு அப்போ நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை, நம்ம வந்து ஒரு நேரத்தை செட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ உங்கள் பின்னாடி யாரும் செயல்பட்டு இப்போ நீங்கள் இந்த அப்பா அப்படிங்கிற வாசகத்தெல்லாம் வெளியிட ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க உடனே எல்லா இடத்துலையும் உங்களை அப்பா அப்பான்னு போட்டு அப்படி ட்ரெண்ட் பண்ண போக யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இங்கே தளபதினு டெய்லி அவரை பற்றி தான் சோசியல் மீடியாவிலையும் எல்லா இடங்களையும் அவருடைய அரசியலை பற்றியும், அவர் பிரசாந்தோட அரசியல் வியூகம் பண்ணுறாரு, அவருக்கு ஒய்ஃப் ரிவ்யூ பாதர் கொடுக்கப்பட்டதுலேருந்து டெய்லி அவரை பற்றி தான் எல்லா மீடியா சேனலும் எல்லா டிவி சேனலும் அவரை பற்றி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்கள் கட்சியில் யாருமே கண்டுக்கவே இல்லை. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நீங்களும் ட்ரெண்டிங்கில் வரணும்னு ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களாங்கிறது எனக்கு அப்போ தான் தோணுது. இல்லைனா எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ, ஏன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு செயல்படுறதுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்றதை விட்டுட்டு இப்போ உட்காந்துட்டு நீங்கள் வீடியோ வெளியிடுறீங்கன்னா ஸோ எங்களுக்கு அப்படி தான் தோணுது. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன்.
அதாவது உங்க கட்சியில இருந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா ஒரு ஆபாச பட்சத்தில் இருப்பாரு, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு எதிராக நக்கலா ஒரு ட்வீட் போட்டிருக்கான். என்ன கேட்டீங்கன்னா, துறை என்னத்தை பிடிங்கிட்டாரு, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆளுக்கெல்லாம் நம்ம வந்து பரிந்துக்கணும் அவசியம் கிடையாது. இந்த ஆள்லாம் ஒரு ஆளே கிடையாது, ஒரு லோக்கல் கை, சரியா? இருந்தாலும் இதே மாதிரியே நிறைய பேர் சோசியல் மீடியா தளபதி விஜய்க்கு எதிராக உள்ளவனா அந்த மாதிரி கமெண்ட் போட்டு திரினாங்க. அவனா ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஒரு அரசாங்கத்தில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அப்படின்ற அந்தஸ்துல யார் இருக்காங்கன்னு கருதுறாங்களோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிடும், யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிடும். ஸோ அதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவங்க யாரை கருதுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. சல்லி பயிலுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு மாபெரும் அரசியல் தலைவராக உருவெடுக்கிறார் தளபதி விஜய் அவர்கள். ஸோ அதனால அவர் பொது இடங்களுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அடுத்த மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு தமிழ்நாடு முழுவதும். ஸோ அதுவும் ஆளுங்கட்சி திமுக இருக்கும் போதே ஒருத்தர் வந்துன்னா அவங்களை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சி கட்டமைப்பும் இல்லாத ஒரு மனுஷன் வரும்போது அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு அரசாங்கம் நினைக்குது. உண்மை அதுதான், ஓகேவா? ஸோ இது இன்னும் சில பேர் நக்கலா உங்கள் தான் கோடி பேர் எனக்காக இருக்கு அப்படின்னு சொல்லுவாரப்பா, அப்போ கோடிக்கணக்கான தொண்டர்கள் தோழர்கள் அவருக்காக இல்லையா? ஸோ அதை விடவும் அவருக்கு பாதுகாப்பு தேவையா அப்படின்னா நக்கலா இந்த சோசியல் மீடியாவில் வந்து கேள்விக்கிறானுங்க. நான் என்ன சொல்லுவானா, அதான் அவருக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. ஸோ அதனால தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இருந்தால் அவருக்கு நல்லது, அந்த தோழர்கள் எல்லாருக்குமே நல்லது. ஒன்று புரிஞ்சுக்கணும், மற்றவங்கள மாதிரி ஆரம்ப காலகட்டத்திலாம் வாயை மூடிட்டு பேசாமல் வந்துட்டு ஒரு அளவுக்கு ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் ஒரு மாஸ், அதாவது மினிமம் கேரண்டி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்க, உங்கள் வாழ்க்கை பாருங்க சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆரம்ப காலகட்டத்திலும் தனக்காக போஸ்டர் ஒட்டி வாழ்வர்களும் கோஷம் போட்டு முதல் நாள் முதல் ஷோ பார்த்து கொண்டாடின அந்த ரசிகர்களை, அந்த தோழர்களை, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவங்களுக்கு திருப்பி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவுக்குள்ள இடைஞ்சல் இருக்கக்கூடிய இந்த அரசியல்ல, அதாவது நாமளுக்கு ஒரு பேஷன் இருக்கு, நமக்கு ஒரு லைஃப், நம்ம பணம் புகழ் சம்பாதிச்சாச்சு, நம்ம என்ஜாய் பண்ணலாம் வெளிநாடுகளில் போயிட்டு, நீங்க சொல்றீங்களே கீர்த்தி சுரேஷ் அப்படி திரிசா அப்படி அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் அவர் வந்து பத்தி நினைச்சதா, ஏன்னா அவர் இப்பவும் எங்க இருக்காரு அந்த மனுஷன். ஸோ அதெல்லாம் யோசிக்காம அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம கூட இருந்தவங்களுக்காண்டி ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சு இவ்வளவுக்குள்ள இடத்துல கொடுக்கக்கூடிய, இவ்வளவுக்குள்ள துன்புறுத்தல் கொடுக்கக்கூடிய, அவங்க குடும்பத்தையே வச்சு செய்யக்கூடிய, அது விமர்சனங்கள் சொல்றேன், அந்த அளவுக்கு விமர்சனங்களை அவர் மேல அவதூறுகளை வீசுற அப்படின்னு தெரிஞ்சும் அந்த அரசுக்குள்ள வந்தார்ல தில்லா, அது எவ்வளவு பெரிய விஷயம். அவர் சாதாரண மனுஷன் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு மாபெரும் அரசு தலைவராக உருவெடுக்கிறாரு. ஸோ அந்த அவ்வளோக்குள்ள மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு தலைவராக இருக்கிறதுனால தான் அவருக்கே அரசாங்கம் வந்து இந்த பாதுகாப்பு கொடுக்குது. முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், புரிஞ்சுக்கிட்டு பேசணும். எல்லாம் எங்களால் பேச தெரியுங்கிற மாதிரி பேசுறதுக்கு வரக்கூடாது. ஸோ இப்படி இங்கே உள்ள தற்கொலைகள்லாம் தளபதி விஜய்க்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா கதறதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, உங்களுக்கு ஏன்டா எரியுது அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. சரி இப்படி ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் இந்த அளவுக்கு தளபதி விஜய் மேல ஏன்னா இவருக்கெல்லாம் ஏன் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அப்படி இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்லாம் விமர்சனங்களை நிறைய அரசு தலைவர்கள்லாம் வைக்க காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தது வேற, ஆனா இங்க நடந்தது வேற. தளபதி விஜய் அவங்க எதிர்பார்த்ததை விடையும் அசுர வேகத்துல ஒரு மாபெரும் அரசு தலைவராக உருவெடுக்கிறாரு, வளர்ச்சி அடைந்து போயிட்டே இருக்காரு. அதான் இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனாலதான் டெய்லி அவரை பத்தி ஏதாவது ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் இது சரியில்லை, அவர் இப்படி பண்ணல அப்படி பண்ணல, பின்னாடி இருந்து யாரோ ஒரு மாஃபியா இயக்குறாங்க அப்படி இப்படின்னு. ஆனா தளபதி விஜய் எப்பவும் போல நீங்க கதையிட்டே கிடங்க, நான் என் அடுத்த வேலையை பார்க்குற மாதிரி அப்படி வேற லெவலில் போயிட்டே இருக்காரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதாவது நான் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டல மாநாடுகள் ஒரு 4 மாநாடு 5 மாநாடு நடத்துறது ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அவர் வேற ஒரு முன்னெடுப்பில் இருக்காரு, வேற லெவலில். ஸோ இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் கதையிட்டே இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? தளபதி விஜய் இப்போ இப்போ பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காரு, டெய்லி அவரை பற்றி தான் எல்லா அரசியலுமே தளபதி விஜய் சுற்றி தான் நடக்குது. எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் விமர்சகர்களும் தளபதி விஜய் பற்றி பேசாம இங்கே எந்த ஒரு அரசியலும் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற நிலைமை உருவாயிட்டு. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நீங்க தான் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்களே. ஸோ அந்த சூழ்நிலையில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரட்டிவ் செட் பண்ற மாதிரி ஒரு வீடியோலாம் மேக் பண்ணி வெளியிடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.